மக்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்போதான் லாங் வீடியோவே போடுறேன். 48 நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் விரதமும் ஒன்றா தான் தொடங்கியிருந்தேன். ஆனால் விரதம் மட்டும் கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நடுவில் என்னோட பாட்டியும் தவறிட்டாங்க. என்னோட உடம்பும் முடியாமல் போயிருச்சு பல்லு வலினால. அப்படியே நாள் அதிகமாயிட்டே இருந்தது. விரதம் எந்த ஒரு அசைவமும் சாப்பிடாம தான் 48 நாள் விரதம் தொடங்கினேன். ஆனால் அது 4.5 மாதத்துக்கிட்ட விரதம் அப்படியே கடைபிடிச்சிக்கிட்டே தான் இருந்தேன். பூஜையும் முடிஞ்சதுனால விரதத்தை கோயிலுக்கு போயிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன். வந்தேன் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தேன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ட்ரெயின் போயிருச்சு. 7:40 ட்ரெயினுக்கு 8 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த ட்ரெயின் 2 ஹவர் ஆகும்னு சொன்னதுனால அங்கேயே உட்காந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஆஃபீஸ் டைம்ன்றதுனால ரயில்வே ஸ்டேஷனே ரொம்ப கூட்டமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே வேடிக்கைலாம் பார்த்து இருந்துட்டு ஃபோனில் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அடுத்த ட்ரெயின் 9:50க்கு. அதனால 9:30 மணிக்கு போய் ஒரு சூடான ஒரு பாதாம் பாலையும் குடிச்சிட்டு ட்ரெயினும் வந்துருச்சு. ட்ரெயினில் ஏறி உட்காந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. ட்ரெயினில் அலப்பே தெரியல. 12 மணிக்கெல்லாம் நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷனும் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கோவில் கொஞ்சம் தூரம் நடக்கணும். அதனால கோவிலுக்கு போகிற வழியிலே சாமிக்கு பூவெல்லாம் வாங்கிட்டு மலை மேலே ஏறத்துக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். குளத்துக்கு பக்கத்துலேயே நிறைய கடைகள்லாம் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய கடைகள்லாம் வச்சுருந்தாங்க. படிக்கட்டு ஏறதுக்கு முன்னாடியே ரொம்ப யோசித்தேன், படிக்கட்டு ஏறிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே பிடிச்ச முருகப்பெருமானுடைய 5ஆம் படையான திருத்தணிகைக்கு தான் வந்திருக்கேன். வருஷத்தோடைய நாட்களை குறிக்கிற மாதிரி 365 படிக்கட்டுகள் இந்த கோவில்ல இருக்கு. ரொம்பவே ஆச்சரியமான கோவில் தான் சொல்லணும். முருகப்பெருமான் சூரசம்காரம் நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய கோபம் போவதற்காக வந்த இடம் தான் திருத்தணிகை. திருச்செந்தூர்ல சூரசம்காரம் அன்னைக்கு அங்க சூரசம்காரம் நடக்கும். அதே நாள்ல ஐயனுக்கு திருத்தணியில மனசை குளிர வைக்கிற மாதிரி 1000 கிலோ பூக்களால பூஜை பண்ணி அவரை மனசை குளிர வைப்பாங்களாம். கோவில் உள்ள போய் சாமியை பார்த்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. கோவிலுக்கு சேர்றதுக்குள்ள எனக்கு நிறைய சோதனைகள் கஷ்டங்கள்லாம் முருகர் தந்துட்டாரு. முருகர் சோதிச்சு பாப்பாருன்னு சொல்லுவாங்க. அது என்ன உண்மைதான். இந்த விரதம் ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு நிறைய சோதனைகள்லாம் முருகர் தந்துட்டாரு. பரவாயில்ல, எவ்வளவு சோதனை கொடுத்தாலுமே முருகர் என் கூட இருக்கிறாரு, அதனால தான் சோதிக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த விரதத்தை நான் அப்படியே தொடங்கினேன். படிக்கட்டுல ஏறி வந்ததுமே முருகரை தான் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வத்துல அப்படியே போய் சாமி பார்க்க போயிட்டேன். விளக்கு ஏற்றணுன்ற ஞாபகமே இல்லை. வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் சரி 6 அகல் விளக்கு நெய் விட்டு ஏத்திடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்ற ஆரம்பிச்சேன். மலை உச்சியில கோவில்ன்றதுனால அடிக்கிற காத்துக்கு ஒரு விளக்கும் எரியவே இல்லை. ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஒரு வழியா 6 அகல் விளக்கையும் ஒன்னா வச்சு எல்லாத்திரியுமே ஒரு பக்கமா சாய்ச்சி விளக்கை ஏத்தி விட்டுட்டேன். கோவிலை சுத்தி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வேலுக்கு முன்னாடி விழுந்து கும்பிட்டேன். வேலில் ஒருத்தவங்க திருநீர் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, சரின்ட்டு போய் திருநீரையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கோபுரத்துக்கு முன்னாடி நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கோபுரத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது. இது கோபுரத்துடைய பேக் சைடு. கோபுரத்துடைய ஃப்ரண்ட் சைட்ல அவ்வளவா வீடியோஸ் போட்டோஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. அப்படியே கோபுரத்தையே ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. நாங்க போயிருந்த டைம்ல மதியம்ன்றதுனால அங்க அன்னதானம் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் அதிகமா இருந்ததுனால நம்ம போய் லைன்ல நின்னோம்னா ரொம்பவே லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்கேயே சாப்பாடு 15 ரூபாய் பொட்டலம் பாக்கெட் 2 வாங்கி 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சோம். சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. விலைக்கேத்த மாதிரி தான் இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவுற இடத்துக்கு போனா நிறைய குரங்கு குட்டிகளா இருந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பயமுறுத்திடுச்சு. ஒரு குட்டி குரங்கு பார்க்க அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு வந்த வழி படிக்கட்டிலேயே இறங்கி வந்துட்டோம். என்னால முடிஞ்சது பெரியவங்களுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டேன். வர வழியில எல்லாருக்குமே சொந்த வீடு கட்டணும்னு ரொம்பவே ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் என் வீட்டுக்கா இருக்கும். நிறைய பேர் கல்லுல வீடெல்லாம் கட்டியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நானும் வீடு கட்டுறேன்ட்டு ஏறி நின்னுட்டாரு. ஒரு பெரிய கல்லா எடுத்து வச்சுட்டு 3 மாடி வீடு வேணுமா 4 மாடி வீடு வேணுமான்ட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி அவங்க ஆசை ஏன் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தேன். போகும்போதே இந்த தாத்தா கடையில வேலெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன். முருகரும் பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி முருகர் கிடைக்கல. அதனால வேலு மட்டும் பார்த்தா வேலு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இவர் கடையில நிறைய சிலைகள்லாம் இருந்தது. இவர் கடையிலேயே வேலு கயிறு போட்டோ ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். இவருக்கு வயசு எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 80 கிட்ட இருக்கும். அவ்வளோ வயசானவர். அவ்வளோ அழகா பேசினாரு. அடுத்து முருகர் சிலையை வாங்கலான்னு சொல்லிட்டு குளத்துக்கு பக்கத்துல ஒரு 5 கடை தள்ளி இந்த முருகர் சிலை கடை இருந்துச்சு. அந்த கடைக்கார அக்காவும் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பார்த்து எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பொறுமையா எடுத்து காமிச்சாங்க. எந்த ஒரு முக சுளிப்பும் என்கிட்ட காமிக்கல. உனக்கு என்ன முருகர் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. விலையும் அந்த அளவுக்கு அதிகமாகவும் இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி விலையில தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா ஒரு அழகான முருகர் சிலையை வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்புக்கு கிளம்பிட்டோம். நீங்க திருத்தணிக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையில போய் பார்த்து முருகர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே வாங்கிட்டு போகலாம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை பாய். எல்லா புகழும் முருகனுக்கே.